உலகெங்கும் தீபத் திருநாள் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தீபாவளி அன்று அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து சாமி தரிசனம் செய்த பின்பு மக்கள் அனைவருக்கும் உற்றார் உறவினர்களுக்கு இனிப்பு வழங்கி இந்த தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் பட்டாசுகள் வெடித்தும் இந்த தீபாவளி திருநாளை கொண்டாட உள்ள நிலையில் இன்று உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோவிலில் அதிகாலையில் அம்மனை தரிசனத்திற்காக ஏராளமான மக்கள் வந்திருக்கின்றனர். இவர்கள் தரிசனத்திற்கு கோவில் நிர்வாகம் பல்வேறு முன்னேற்பாடுகளையும் செய்திருக்கின்றது. நம்மோடு மதுரையைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அவரிடம் நேரடியாக கேட்கலாம். ஆனால் சாமி தரிசனம் எவ்வாறு இருந்துச்சு? இன்னைக்கு அதிகாலையிலே சாமி தரிசனத்துக்கு வந்திருக்கீங்க. சாமி தரிசனம் எவ்வாறு இருந்துச்சு? இன்றைக்கு நம்முடைய புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் அம்பாளுக்கு வைர கிரீடம் சாத்தப்பட்டிருக்கிறது. தீபாவளி திருநாள் என்றாலே எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி பொங்குகிற திருநாள். குழந்தைகளுக்கு புத்தாடை மட்டுமன்றி எல்லா பெற்றோர்களும் ரொம்ப மகிழ்ச்சியோடு தன் குழந்தைகளோடு இருக்கிற நாளாக இந்த நாள் இருக்கிறது. நாம் கேட்கிற வெடிச்சத்தத்தில் நம்முடைய வறுமையெல்லாம் அகன்று இந்த நாட்டில் ஒரு நல்லாட்சி மலர வேண்டும் என்பதாகவும் அனைவரிடத்தில் நான் அம்பாளிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டேன். ஏனென்றால் உங்களுடைய சுகதுக்கங்கள் அனைத்தையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையிலே சொன்னது போல நம்முடைய சுகதுக்கங்கள் அனைத்தையும் பகவானிடத்திலே நாம் சமர்ப்பித்தால் இந்த நாள் இனிய நாளாக அமையும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இந்த நாள் உலகத்தில் இருக்கிற அத்தனை பெருமக்களும் ரொம்ப சந்தோஷத்தோடு கொண்டாடுகிற நாள். இந்த நாளில் நாமும் இந்த உலக நலனுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வோம். நன்றி. நெல்லை பாலு, நிறுவனர், அனுஷத்தின் அனுகிரகம், மதுரை. நம்மோடு மீனாட்சி அம்மனை தேவாரம் திருவாசகம் பாடி தரிசித்து விட்டு வந்திருக்க சிறுவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவரிடம் கேட்கலாம். தம்பி, இப்போ நீங்கள் அம்மனை தரிசித்து வந்திருக்கீங்க. அம்மன் எவ்வாறு காட்சி அளித்தாங்க? நீங்கள் எப்படி தேவாரம் திருவாசகம்லாம் பாடி தரிசனம் செஞ்சீங்க? நான் ஒரு பாட்டு பாடுறேன். இப்படி தான் நான் தரிசித்தேன். ஸ்ரீ சொக்கநாதர் திருவடி போற்றி, ஸ்ரீ சொக்கநாதர் மதுரையாய் போற்றி, ஸ்ரீ சொக்கநாதர் தருமையாய் போற்றி, ஸ்ரீ சொக்கநாதர் திருவடி போற்றி, திருவடி போற்றி. திருச்சிற்றம்பலம், வெள்ளியம்பலம். இன்னைக்கு என்ன கிரீடத்தில் காட்சி அளித்தாங்க? சாமியை பார்த்தீங்களா? சாமி என்ன கிரீடத்தில் காட்சி அளித்தாங்க? எப்படி தரிசனங்கள்லாம் எளிமையாக இருந்ததா? அம்மன் வைர கிரீடத்தில் இருந்தாங்க. நான் சாமியை வேஷ்டியில் தான் பார்த்தேன். ஆனால் அவர் அதுலேயே ராஜாமாக தான் இருந்தார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அம்மன் வைர கிரீடத்தில். அது மட்டும் இல்லை, துர்கை அம்மன் அப்புறம் லக்ஷ்மி அம்மன்லாம் வெள்ளி கவசம் போட்டு காட்சி அளித்தாங்க. இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. யாராச்சும் மன கஷ்டத்தோடு இங்கே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அம்மன் தீர்த்து வச்சுட்டு தான் அனுப்புவாங்க அவங்கள. நம்மோட இன்னொரு